ஹாய் நம்ம ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரே விஷயம் கீபோர்டு. அதில் நம்ம ஏன் ஆல்ஃபபெட் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்களா? ஆமாம்ல, ஏபிசிடி நேராக இருந்தால் ஈஸியாக டைப் பண்ணிடலாம். டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அப்புறம் ஏன் கீபோர்டில் ஏபிசிடி ஸ்ட்ரெயிட்டாக இல்லை அப்படின்னா, நம்ம கீபோர்டு கண்டுபிடிச்சவர் கிறிஸ்டோஃபர் லாத்தம் ஷோல்ஸ். அவர் 1870 இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ ஏபிசிடி நேராக தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ மக்கள் எல்லாரும் ரொம்ப வேகமாக டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்த கீபோர்டு மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படிங்கிறதுனால வேகமாக கீயை ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷன், அந்த லாக், அந்த பின்லாம் பார்த்தீங்கன்னா போய் ஸ்டக் ஆகிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஷஃபில் பண்ணி ரேண்டமாக பிரித்து வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கீபோர்டை மக்களுக்கு டைப் பண்ண கொடுத்தப்போ மக்கள் அதுலேயும் எப்படி ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறது கற்றுக்கிட்டு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஃபஸ்ட் இருந்த அந்த ப்ராப்ளம் இதில் சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும்